தஞ்சையில் மது போதையில் தான் தோன்றித்தனமாக சுற்றித் திரிந்த தம்பியை அண்ணனே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறு வாய் தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியைச் சேர்ந்தவர் காளி என்ற காளிதாஸ். 38 வயதான இவர் மீது சுவாமிமலை காவல் நிலையத்தில் திருட்டு, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஊர்வம்பை விலைக்கு வாங்கி பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததால் அவரின் மனைவி கண்டித்துள்ளார். அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அடாவடியில் ஈடுபட்டதால் விரக்தியில் கணவரிடமிருந்து பிரிந்து சென்று தனது குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார். இதனிடையே ஆசிரியராக பணியாற்றி வரும் பாண்டியன் தனது தம்பி காளிதாஸை அவ்வப்போது எச்சரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் குடும்பத்தை கவனிக்காமல் மனைவி குழந்தைகளை பிரிந்து குடித்துவிட்டு ஊர் சுற்றி வருகிறாயே என கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென காளிதாஸ் தனது அண்ணன் பாண்டியனை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கட்டையால் பாண்டியன் தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த காளிதாஸ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பாண்டியனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் தான் தோன்றித்தனமாக சுற்றித் திரிந்த தம்பியை அண்ணனே அடித்துக் கொன்ற சம்பவம் தஞ்சாவூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.